காய்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருந்த இடம் தாங்க நெல்லிக்காய் தோப்புக்கு லோடு எடுக்க வந்தோம். பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்லாம் ரொம்ப நின்றுது. நம்மளுக்கு தேவையானது ஒரு 5 எண்ணா மட்டும் பிடிங்கியாச்சு. நம்மளுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 எண்ணா பிடிங்கிட்டேன் கைஸ். அது எந்த தோப்பாக இருந்தா என்ன, நெல்லிக்காய் கப்பு கப்புன்னு கிடக்கு கைஸ். பாருங்கள் கைஸ், நெல்லிக்காயோட சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெல்லிக்காய் சாகுபடி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக ஒரு கிணறு இருக்குது கைஸ். அந்த கிணறு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த கிணத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணியெல்லாம் நெல்லிக்காவுக்கு பாய்க்கிறாங்க. சொட்டு நீர் பாசன முறையில். பார்த்திங்கன்னா தென்னங்காவை பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே ஒரு தேங்காய் பிடிங்கிக்கலாம் கைஸ். அந்த அளவுக்கு செம இதாக இருக்குது. யாராங்க தென்னங்காயை பிடிங்கிறது அப்படின்னு சண்டைக்கு வந்துடுறாங்க கைஸ். அதனால் பாருங்கள் கைஸ், உங்களுக்காண்டி விலாகாக அனுப்பிக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்தால் ஆசைப்படுவீங்களோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெல்லிக்காய் தோப்பு அது நேராக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு கோல்மையாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை பாருங்கள் கைஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரணுங்க ஆசை இருக்கோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் விவசாயம் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. நம்ம எங்கெங்கே என்னென்ன இயற்கையான முறையில் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத காமிக்கிறேன். ஆனால் அதை பற்றி கேட்காதீங்க, எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியாது. பார்த்தீங்கன்னா தோப்பு வாங்க கைஸ். அடுத்து பாருங்கள் மாங்காவை பாருங்கள் கைஸ். இருங்க, சும்மா விழுந்து கிடக்கு கைஸ். அந்தளவுக்கு பார்க்காம பராமரிக்காமல் விட்டுருக்காங்க. இருங்க, கை கேட்டினாப்புல மாங்காய் ஆட தேங்காய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை பார்த்துட்டீங்க, அதுக்கடுத்து மாங்காவை பாருங்கள் சுற்றி நிற்கி காய்ஸ். வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாகுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் விவசாய நண்பர்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நெல்லிக்காய்லாம் குத்து குத்தாக கிடக்கு காய்ஸ். அப்படி வாங்க அவங்க வேலை பண்ணுற இடத்த காமிக்கிறேன். நெல்லிக்காய் தோப்பு வச்சுருந்தா பராமரிப்பதும் கஷ்டம்தான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் ஆட்டையை போட்டுருங்க காய்ஸ். ரொம்ப புளிப்பாக இருக்குது காய்ஸ். இதெல்லாம் எண்ணெயில் ஊற வச்சு தான் திங்கணும். அதே போல் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அந்த நெல்லிக்காய் நல்லதும்பாங்க. வேறு லெவலில் இருந்தது. அப்படியே அண்ணனை நம்ம செருப்பு அங்கே கலத்தி போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெல்லிக்காய் வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கே டெலிவரி பண்ணி வைக்கும் கைஸ். அப்படி ஒன்றும் டெலிவரிலாம் பண்ண முடியாது கைஸ். தோப்புக்காரன் பார்த்தா நீ கொண்டு போடுவான். அதுங்க பல நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். நான் ஒரு அண்ணனுக்காண்டி கொண்டு போய்ட்டுருக்கேன். அந்த அண்ணன் நான் காமிப்பேன் வாங்க கைஸ். கிளைமேட்டு பார்த்திங்கன்னா செம இதாக இருக்குது. நம்ம கேமரா பார்த்திங்கன்னா அதோட தெளிவாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் அருளாண்ணனை பார்க்க போகிறீங்களா, ஆட்டோக்காரர். அவர் ஹாயின் பாரு, ஹாயின் மட்டும் பண்ணேன். இதால் நெல்லிக்காயோடு ஏற்றுதாங்க அண்ணன். பார்த்தீங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஆயின் மட்டும் போடுங்கண்ணே. ரைட்டு போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா 3 மூடை இது போட்டிருக்கோம். அப்படி வாங்க. வேறு அருளாண்ணே நான் முன்னாடி நிற்கேன். வா, இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா மாங்கன்னு எல்லா லோடும் இருக்குது. வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது. இது சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழம்பும்பாங்க. அந்த கிழங்கு இதிலேருந்து தான் வருது கைஸ். பாருங்கள் கைஸ், இப்படி தான் இருக்கும். மரவள்ளி கிழங்கு லவர்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. முக்கியமாக நெல்லிக்காய் அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நெல்லிக்காய் தான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க லோடை ஏற்றிட்டு இருக்காங்க கைஸ். எங்கள் ஆட்கள்லாம் நாங்கள் லோடை ஏற்றிட்டு திருநெல்வேலிக்கு கொண்டு போய் இறங்குவோம். பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையாக இருக்கா, கொழுமையாக இருக்கும் கைஸ். யாருக்கும் மாங்காய்னாலும் மாங்காய் வாங்கிக்கலாம் கைஸ். பார்த்துங்க ரோடை பாருங்கள் எப்படி இருக்குங்க. சின்ன தோப்பு தான், ஆனால் சேஃப்டிக்கு கார்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அதாவது முக்கியமாக நாய் வந்தியனா கவிட்டு விட்டுறாங்க கைஸ். சும்மா ஃபன்னுக்கு தான் பேசியிருக்கேன், வேறு யாரும் தப்பாக நினைக்கேன்டான். இத்துடன் இந்த விளாகை முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். சப்போர்ட், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.